கடந்து வந்த பாதை யூடியூப் சேனல் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம். பாரராசி பலன் மேசம் முதல் மீனம் வரை கோச்சார பலன். முதலாவதாக மேசராசி. மேசராசி என்பவர்களுக்கு நல்லதொரு அமைப்புகளை உண்டாக்கக்கூடிய வாரம். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். நீங்கள் எந்த இடத்திலும் சற்று சிந்தித்து காரியத்தில் இருங்கள். காரியம் உங்களுக்கு கைகூடும். நன்மை வரக்கூடிய வாரம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் தான். சிவனை வணங்கி வர நன்மையை தரும். ரிஷபராசி நேயர். ரிஷபத்திற்கு நல்லதொரு அமைப்பு உண்டாக்கக்கூடிய நேரம் தான். இருந்தாலும் ரிஷபராசிகள் கனவு முனைக்குள்ளே ஏற்பட்டு வர சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கிவிடும். சற்று யோசித்து எந்த காரியத்தில் இறங்கவும். போன வாரம் பேசியதை இந்த வாரம் பேச வேண்டாம். போன வாரம் நடந்த சண்டையை இந்த வாரம் சொல்ல வேண்டாம். சொல்லுவதால் அந்த கணவன் முனைக்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பை தரும். மிதுன ராசி நேயர்களுக்கு மிதுனத்திற்கு எண்ணிய காரியங்கள் இடைகுறிட்டு நடக்கூடியதான். நீங்கள் அவளோட எதிர்பார்த்திருந்தது வந்து சேரும். வெளியூர் சென்றவர்களால் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். பண வரவுக்கு குறையில்லை, நன்மையாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உலகத்தின் வழிபாடு சிறப்பை தரும். கடகராசினியர். கடகத்திற்கு எதிர்பார்த்தபடியே நடக்கும். கொடுக்கல் வாங்கல வாங்கிட்டு இதுவரைக்கும் வராததெல்லாம் வந்து சேரும். கடகத்திற்கு வாங்கி அதாவது பணம் வாங்கிட்டாங்க, இன்னும் வரலன்னு நினச்சிட்டு இருந்த காரியமெல்லாம் உங்களுக்கு அந்த காரியம் சித்தியாகக்கூடிய வாரம். கடகராசிக்கார நேயர்கள் மீனாட்சி அம்மனை வழிபட மிக சிறப்பு தரும். சிம்மராசி நேயர்களுக்கு சிம்மத்திற்கு சென்ற வாரத்தை விட இந்த வாரம் நன்மை உண்டாகும். சென்ற வாரம் இருந்த கலக்கங்கள் நீங்கி இந்த வாரம் நன்மையான வாரங்கள் சிம்மராசிக்காரருக்கு. உங்களுக்கு எதிர்பார்த்தபடியே நடக்கும். பல விதமான கலக்கங்கள் இருந்தாலும் அந்த கலக்கங்களை இனி தீரக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு வந்து சேரும். இந்த சிம்ம ராசிக்கு பெருமாள் வழிபாடு மிக சிறப்பை தரும். கன்னிராசி நண்பர்களுக்கு கன்னிராசிக்கு யோககாரகன் இந்த வாரம் நன்மையாக கொடுக்கிறார். அந்த கொடுப்பதை நாம் பயன்படுத்துவது நல்லது. பேச்சுவார்த்தையில் மிக கவனம் தேவை. அரசு வேலையில் பணிபுரியும் கன்னிராசி நேயர்கள் சற்று நிதானித்து பேசுவது மிக நன்மையை தரும். அர்த்தநாரி ஈஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு துலாமுக்கு குறித்தபடி நடக்கும். அவளோட எதிர்பார்த்த காரியம் நன்மையில் நடக்கக்கூடிய நேரம் தான். வண்டி வாகனம் வாங்குறது நம்ம செய்யலாம். இடம் வாங்கிறது, ஒரு சைன் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்தால் கூட அதை போய் நாம் சைன் பண்ணி கரை பண்ணுறது அந்த மாதிரி இருக்கட்டும், அதை செய்யலாம். இந்த துலாம் ராசிக்கு துர்க்கையம்மன் வழிபாடு மிக சிறப்பை தரும். விருச்சக ராசி நேயர்கள். விருச்சக ராசிக்கு யோககாரகன் இப்பொழுது நன்மையாக இருக்கக்கூடிய நேரம். நீங்கள் யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம். மனையில் ஒரு திருமண யோகம், மனையில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தால் அந்த பேச்சுவார்த்தை ஒரு நல்ல ஒரு முடிவு பெறுவது, இதெல்லாம் இந்த விருச்சக ராசிக்கு இந்த வாரம் வந்து சேரக்கூடிய நேரம். விருச்சக ராசி நேயர்கள் நவக்கிரக சாமியை வணங்கி வர மிக சிறப்பு. தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுக்கு பகைவரெல்லாம் உறவினராக வந்து சேரக்கூடிய நேரம். சண்டை போட்டு வெகு நாளாக அவங்க நம்மகிட்ட பேசாத இருந்தாங்கன்னா கூட அவங்க இந்த வாரம் நம்மகிட்ட வந்து பேசுவாங்க. விரோதியெல்லாம் நண்பராகக்கூடிய நேரம் இந்த தனுசு ராசிக்கு. தனுசு ராசிக்கார நேயர்கள் முருகப்பெருமானை வணங்கி வர நன்மையான யோகத்தை உண்டாக்கக்கூடிய வாரம். மகர ராசி நேயர். மகர ராசிக்கு மனக்குழப்பமெல்லாம் இனிமேல் தீர்ந்துடும். இந்த சின்ன சின்ன குழப்பம், அந்த குழப்பமெல்லாம் தீர்ந்துடும். மாத்திரை மருந்து எடுத்துக்கிறீங்களா, கொஞ்சம் மகர ராசிக்கார் கரெக்டாக வந்து எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மருத்துவ செலவு ரீதியாக இந்த வாரத்தில் கொஞ்சம் செலவு வரக்கூடிய வாரம். தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிக சிறப்பை தரும். கும்பராசி நேயர்கள். கும்பத்திற்கு நல்லதொரு யோகத்தை உண்டாக்கக்கூடிய வாரம். நல்ல எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும். சில சங்கடங்கள்லாம் இருந்தால் கூட அந்த சங்கடங்கள்லாம் தீர்ந்துடும். வெளியூர்லேருந்து ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாரம். எதிர்பார்த்தபடி நடக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன். இறுதியாக மீனராசி. மீனராசி நேயர்களுக்கு குறித்ததெல்லாம் குறித்தபடி நடக்கும். வருமானம் நல்லபடியாக வரும். நாம் செய்ய வேண்டியதை சிறப்பாக செய்ய வேண்டும். கோவிலில் ஏதோ ஒரு கோயிலில் உங்களுக்கு இஷ்ட தெய்வமோ அல்லது குலதெய்வமோ அல்லது கோயிலோ இந்த வாரத்தில் ஒரு பால அபிஷேகம் செய்து வர உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது
செல்வராஜ் ஜோதிடர். மகர ராசி வழிபட வேண்டிய கடவுள் எது? எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.